நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நீங்க உலகம் சுற்றும் வாலிபனா இருந்தா கூட இந்த உலகத்துல நீங்க பார்க்காத பல இடங்கள் இன்னுமே இருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது இது உண்மையிலேயே பூமி தானா இல்ல வேற ஏதோ இடத்துக்கு வந்துட்டோமான்னு உங்களுக்கே டவுட் வரும். பிங்க் கலர் லேக்ஸ், ப்ளூ ஃபயர் வல்கனோஸ், மிரர் மாதிரி டெசர்ட், பிளட் கலர் வாட்டர் ஃபால்ஸ்னு இந்த உலகத்துல பல இடங்கள் நமக்கு ஆச்சரியமூட்டுற மாதிரியும் நம்மள பயமுறுத்துற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 இடங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1 பிளேஸ்ல இருக்குது லிட்டரலி ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல 10வது இடத்துல இருக்குது ரெயின்போ மவுண்டைன்ஸ். சைனால இருக்கிற ரெயின்போ மவுண்டைன்ஸ் நேச்சரோட பெயிண்ட் பிளேட் மாதிரியே இருக்கும். யாரோ பிளேன்ல இருந்து கலர் கலரா பெயிண்ட் தூக்கி ஊத்துற மாதிரி இருக்கும். அந்த மலை நல்லா இருக்கே மலை. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூன்னு ஃபுல் மவுண்டைனுமே கலர் கலரா இருக்கும். இது இன்டர்நெட்ல பார்த்த பல பேர் இது எடிட்னு சொன்னாங்க. ஆனா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே டிஃபரெண்ட் மினரல் லேயர்ஸ் லேயர் பை லேயரா டெபாசிட் ஆகி இந்த மவுண்டைன்ஸ் கலர்ஃபுல்லா தெரியுதுன்னு அதை ரிசர்ச் பண்ணவங்க சொல்றாங்க. சூரிய ஒளி இந்த மலை மேல படும்போது இந்த மலை லிட்டரலா ஒரு ஃபேண்டசி மூவில வர செட் மாதிரியே இருக்கும். ஆனா விண்டர் சீசன்ல போனீங்கன்னா இந்த மலையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இருக்காது. என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்ம 9th பார்க்க போறது பிளட் ஃபால்ஸ். அண்டார்டிகால இருக்கக்கூடிய 2 பனிமலைகளுக்கு நடுவுல சடனா பிளட் மாதிரியான ரெட் வாட்டர் ஃபால்ஸ் ஆகுது. இதை முத தடவை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது கடவுளோட ரத்தமும் சில பேர் சாத்தானோட ரத்தமும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவங்க மட்டும் இல்லாம படிச்ச அறிவாளிகளான சயின்டிஸ்ட் கூட இதை ஒரு மிஸ்ட்ரின்னு நினைச்சாங்க. ஆனா லேட்டரா இந்த வாட்டர்ல அயன் கன்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அது ஏரோட கான்டாக்ட் ஆகும்போது ரஸ்ட் ஆகி இந்த பிளட் மாதிரி கலர் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஹாரர் மூவில ஒரு சீன் மாதிரி இருக்கும். இந்த இயற்கையோட அழகுல இதுவும் ஒண்ணு. நம்ம 8வது பார்க்க போறது ப்ளூ ஃபயர் வல்கனோ. வல்கனோ அப்படின்னாலே நம்ம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய எரிக்குழம்புகளை தான் யோசிப்போம். ஆனா இந்தோனேஷியால இருக்கக்கூடிய கவாக் ஐஜன் வல்கனோ அப்படிங்கிறதுல நைட் டைம்ல ப்ளூ கலர்ல எரிமலை குழம்புகள் இருக்கும். ஆனா இது உண்மையிலேயே ப்ளூ கலர்ல தான் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சல்ஃபர் கேஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல பேன் ஆகும்போது எலக்ட்ரிக் ப்ளூ ஃபிளேம்ஸ் கிரியேட் ஆகுது. நைட்ல பார்க்கும்போது அந்த மொத்த மலையுமே ஏதோ ஏலியன் பிளானட் போல க்ளோ ஆகும். இதை பார்த்த சயின்டிஸ்ட் கூட இது எர்த்தோட ஒரு ரேரஸ்ட் நேச்சுரல் பினாமினன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 7வதா பார்க்க போது சலார் டி யூனி. பொலிவியால இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேஸ் நீங்க வானத்து மேல நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் இந்த உலகத்திலேயே சால்ட் பிளாட் அதிகமா உள்ள இடம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உப்பு அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த மொத்த நிலவுமே ஒரு மிரர் மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. அந்த ரிஃப்ளெக்ஷனால வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்கை உங்க காலு கீழே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். ஆனா இது என்னதான் அழகா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தும் இந்த இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டீங்கன்னா இதோட முடிவு எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு பாலைவனத்துக்குள்ள சிக்கின மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க வந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இங்க வரக்கூடிய மக்கள் இங்க வந்து போட்டோ எடுக்கவும் இந்த விஷுவலை ஃபீல் பண்ணவும் மட்டும் தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. நீங்க ரொம்ப தூரம் நடந்து போக இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. நம்ம 6வதா பார்க்க போறது பிங்க் லேக். லேக்னாலே நமக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஆனா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய ஒரு லேக் ஃபுல் பிரைட் பிங்க் கலர்ல இருக்கும். இது கெமிக்கல் வேஸ்ட்னால நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அல்கே அண்ட் பாக்டீரியா சன்லைட்டோட ரியாக்ட் ஆகும்போது வாட்டர் பிங்க் கலர்ல தெரியுது. நீங்க இந்த இடத்த ட்ரோன் ஷாட் விஷுவல்ல பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த லேக்மே ஏதோ ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரியே இருக்கும். ஆனா தண்ணியை குடிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எஸ், இது நேச்சுரலி கிரியேட் ஆன ஒரு விஷயம் தான். நேச்சர் சம்டைம்ஸ் போட்டோஷாப்பை விட ஓவரா டிசைன் பண்ணுது. நம்ம 5வதா பார்க்க போறது ஐஸ் கேவ்ஸ். ஐஸ்லாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஐஸ் கேவ்ஸ் ஒரு ஃப்ராசன் கிறிஸ்டல் பிளேஸ் மாதிரி இருக்கும். என்டையர் கேவ்மே ப்ளூ கலர்ல டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் ஃபார்ம்ல இருக்கும். வெளியில இருந்து சன்லைட் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும்போது க்ளோயிங் டைமண்ட்ஸ் மாதிரி இந்த ஒட்டுமொத்த இடமும் ஷைன் ஆகும். இந்த இடத்தை பல பேர் வெட்டிங் போட்டோஷூட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த குகையில இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிகள் ஒவ்வொரு வருஷமும் மெல்ட் ஆகி மறுபடியும் உருவாகும். சோ ஒவ்வொரு தடவையும் நீங்க போய் பார்க்கும்போது இந்த இடம் உங்களுக்கு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும். ஆனா அந்த இடத்துல பல தில்லுமுள்ளான வேலைகளும் நடக்கும். நம்ம 4வதா பார்க்க போறது ஜியான் காஸ்வே. நார்த்தன் அயர்லாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் பீச்சுக்கு பக்கத்துல பல எக்ஸலன் ஸ்டோன்ஸை அடுக்கி வச்ச மாதிரி இந்த இடம் இருக்கும். இதை நீங்க முதல் தடவை பார்க்கும்போது ஏதோ பசில் கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த இடம் 40,000 கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்தை முதல்ல பார்த்த மக்கள் இது பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நம்பினாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல எரிமலைகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எரிமலையில இருந்து வந்த குழம்புகள் இந்த இடத்துல கூலிங் ப்ராசஸ் ஆனனால இந்த ஷேப்ல இந்த இடம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்தை பார்க்கும்போது ஏதோ எக்ஸலன் ஷேப்ல இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம 3வதா பார்க்க போறது டோர் டு ஹெல். சுத்தியும் பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல பெரிய குழியில எந்நேரமும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இடத்தை தான் டோர் டு ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தை நீங்க பார்க்கும்போது ஏதோ தண்டனை கொடுக்க போற இடம் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா இது உண்மையிலேயே எப்படி உருவாச்சு அப்படின்னா 1971ல சோவியத் சயின்டிஸ்ட் ஒரு கேஸ் ட்ரில்லிங் பண்ணும்போது இந்த ஒட்டுமொத்த கிரவுண்டுமே கொலாப்ஸ் ஆகி இதுல இருந்து டாக்ஸிக் கேஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படியா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபயரை செட் பண்ணாங்க. இது கொஞ்ச நாள்லயே அணைஞ்சிரும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த இடம் தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க இதை பகல்ல பாக்குறத விட நைட் டைம் பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பாலைவனத்திலுமே இந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும். இதை பல பேர் நரகத்தின் கதவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2வது இடத்துல பார்க்க போறது இந்த சாக்கோட்ரா ஐஸ்லாண்ட். ஏமன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம் அவதார் படத்துல வர ஃபாரஸ்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய காளான் மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த மரங்களுக்கு இவங்க டிராகன் பிளட் ட்ரீஸ் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அண்ட் செடிகள் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதை பார்த்த சயின்டிஸ்ட் சொல்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை இந்த உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சில மக்கள் இதை ஏலியன் ஐஸ்லாண்ட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வேற ஏதோ பிளானட்டுக்குள்ள போன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது க்ளோ இன் தி டார்க் பீச்.
மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பீச் நைட் டைம்ல ஒரு ப்ளூ ஸ்டார்ஸ் மாதிரி க்ளோ ஆகும். இதை பல பேர் எடிட்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது உண்மையிலேயே நேச்சுரலா கிரியேட் ஆன ஒரு விஷயம். மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய சில பீச்சில் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் அங்க இருக்கக்கூடிய கடல் அலைகள் மூலமா ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அங்க வரக்கூடிய அலைகள் மேல நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஏதோ வானத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் உங்க காலுக்கு கீழே போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும். இந்த என்டையர் பீச்சுமே ஒரு கேலக்சி மாதிரி உங்களுக்கு தெரியும். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த 10 இடங்களுமே உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. தயவு செய்து உங்க ஆளோட மட்டும் போயிடாதீங்க. உங்களால 1/2 நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இந்த உலகத்துல பல அதிசயங்கள் மற்றும் அழகான இடங்கள் இன்னுமே இருக்கு. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியோட இயற்கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கறத இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது நமக்கே ஃபீல் ஆகும். சோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் மிஸ்ட்ரீஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை.